குட் மார்னிங் கைஸ். ஆக்சுவலி இப்போ நாங்கள் வந்து சிக்காரா ரைடில் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட்ஸ் அ ப்ளசன்ட் மார்னிங்கு. எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள் மார்னிங்கு. ஒரு அந்த காலை வேலை என்ன அழகாக, எவ்வளோ அமைதியாக. இங்கே பாருங்களேன், ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மார்னிங் செஷன் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இப்போ வந்து டைம் வந்து 9 o'clock ஆயிடுச்சு. அந்த இதிலே பாருங்கள், எல்லாமே ஃபுட்லேருந்து எல்லாமே இங்கே பாருங்கள், ஃப்ரூட்ஸு, இது காஃபி, இங்கே ஊர் லோக்கல் காவா, ஃப்ரூட் சாட் இஸ் தேர். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்ஸு. நாங்கள் வந்து அப்போலோ 11 ஒரு ஹவுஸ் போட்டில் தங்கியிருந்தோம். பயங்கர லக்ஸுரியஸாக இருந்தது. இதெல்லாம் ஹவுஸ் போட்ஸு. ஹேம் கிரேஷ். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து சிக்காரா ரைடில் இருக்கோம். ஏதாச்சும் ஃபுட்டு வந்துச்சுன்னா நம்ம வாங்க பார்க்கலாம். நல்லா காலைல சூப்பராக இருக்குது. இந்த தண்ணி பார்க்கும் போதே சூப்பராக அப்படியே ரிஃப்ளெக்ஷன் இல்லை, எவ்வளோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல. மார்னிங் செஷன் வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே ஒரே ஹவுஸ் போட்ஸ் தான். நிஜமாலே இது வந்து ஒரு ஹெவன் தான். காஷ்மீர் வந்து ஹெவன் ஏன் சொல்கிறாங்கன்னா இதுக்கு தான். கொஞ்சம் ரைட்ல பாருங்களேன், இங்கே பாருங்கள், உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட், ஃப்ரைஸ் எல்லாமே இருக்குது. பாருங்க, இவங்களோட வாழ்க்கையே பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குது எல்லாமே. பாருங்க, இந்த லேக், இந்த லேக் பேரு டால் லேக். இதான் வந்து ஏசியாஸ்ல பிக்கஸ்ட் லேக்கா. 18 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றாங்க. பட் அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது. பட் இது ரொம்ப தூரம் போகுது. நான் மேப்லையும் பார்த்தேன். இது வந்து ஏசியாவிலே பிக்கஸ்ட் லேக்கா. நம்பவே முடியல எனக்கு. 18 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இது மாதிரி தெரியுதானா? அவங்க லைஃபே இதுதான் பாருங்க, வாட்டர்லயே தான் இருக்காங்க எல்லாருமே. இன்னொன்று, இது ரொம்ப சூப்பராக கிளியராக தெரியுது, எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த இதெல்லாம். எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். அதான் அந்த மார்னிங் செஷன் வந்து ப்ளசன்ட் டே. எல்லாமே வைக்கிறாங்க இங்கே பாருங்கள். அந்த என்னது ஆர்னமெண்ட்ஸு, காஃபி, கவான்றாங்க. இந்த லோக்கல் ட்ரிங்க் பேர் கவா. அதில் சாஃப்ரான் மொத்தமாக ஒரு நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. அதில் ஸ்பைசஸ் ஒரு 10-15 ஸ்பைசஸ் இருக்குன்றாங்க. அதுதான் நல்ல ஹெல்தி. சாஃப்ரான் போட்டுப்பாங்க எல்லாமே. திடீர்னு ஒரு மாதிரி சைடாக போகுது, பாடுது. எல்லா போட்டும் பார்த்தீங்களா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வேற. சூப்பராக அப்படியே பாருங்க. ஒரு நைட்லாம் பார்த்தீங்கன்னா கலர் வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் அப்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சரி வேணாம் வீடியோ எடுக்கலான்னு இருந்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு நேற்று. அது கலராக உங்களுக்கு அந்த ஹவுஸ் போட்டோட ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நைட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். நிஜமாலே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு கார்டன் கூட ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் அந்த ஹவுஸ் போட்டோட வித் இது வேறு வச்சுருக்காங்க, கார்டன் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த லான் மாதிரி வச்சு. இங்கே பாருங்க, இங்கே சும்மா ஃபுல்லாக ட்ரீயாக இருக்குது. தண்ணிக்குள்ளே ட்ரீலாம் வச்சுருக்காங்க. சரியாக இது பாருங்க, இதெல்லாம் வந்து இதான் வந்து ஹவுஸ் போட்ஸ் பாருங்கள். நியர்பை நாங்கள் இப்போ வந்துட்டோம். இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் விற்கிறாங்க பாருங்கள். இதில் இயரிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஐ திங்க் இது வந்து ஏதோ ஃபுட் ஐட்டம் ஏதோ விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் சம்திங் ஆர்னமெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன்.
ஹேண்ட் கிராஃப்ட் தான் வைக்கிறாங்க. ஒரு மாதிரி கல்லி மாதிரி போகுது பாருங்க. காத்தடி சுல்லுன்னு ஜில்லு ஜில்லுன்னு. இதில் பாருங்க என் ஒய்ஃபு பாருங்க, எப்போ பார்த்தாலும் குளிருதுன்னு இருக்கா. இந்த ஒரு கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம சென்னையிலேயோ இது வந்து எப்போதுமே கிடைக்காது. இந்த மாதிரி கிளைமேட்ஸ், இந்த வெதர் வந்து எப்போதுமே நமக்கு கிடைக்காது. இங்கே பாருங்க அழகா என்ன மூமெண்ட்ஸ் பாருங்க. மெதுவாக ஸோ ஒரு கல்லி மாதிரி போகுது பாருங்க. இங்கேயே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஷிகாரா ரைட் டிராஃபிக் ஜாம். இங்கே பாருங்க இதான் கவா. பாருங்க கவா குடிக்கிறாங்க. இங்கேயும் ஒரு டிராஃபிக் ஜாம் பாருங்க, முன்னாடி போயிட்டு இருக்கு. அங்க பாருங்க அந்த ஹவுஸ் போட், அங்க பாருங்க, அங்க வந்து அப்படியே கோல்ட் கலர்ல இருக்கு பார்க்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க எத்தனை ஹவுஸ் போட்ஸ் போயிட்டு இருக்கு. சாரி ஷிகாரா. இங்க கூட ரொம்ப நேரம் ஆச்சுன்னா படுத்து தூங்கலாம் அப்படியே. இங்க உட்காரணும், அங்க உட்கார பிளேஸ் இருக்கு. அங்க நாங்க ஆக்சுவலாக இது வந்து பேக்கேஜ் வந்து 1 hour அந்த மாதிரி தான். ஐ திங்க் 1/2 hour இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 1 hour ரைட் புக் பண்ணியிருக்கோம். அது டிபெண்ட்ஸ் நீங்கள் பார்கெனிங் பண்ணுறதை பொறுத்து. ஒரு இடத்துலையும் வந்து அவங்க டூரிசம் இதுவும் வச்சுருக்காங்க. அந்த எவ்வளோ ஹவருக்கு எவ்வளோ போகணும்னு சொல்கிற இதுவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன் புகை வருது வாயிருந்து. கை க்ளவுஸ் போடுப்பா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்படியே இந்த இடத்துல இந்த சைடில் ஃபுல்லாக பிளான்ஸ். வாவ் சூப்பராக இருக்கு. இங்க பாருங்க கைஸ், இந்த இடத்துல இது சப்ளை ஸ்டோர் மாதிரி இங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஜெனரல் ஸ்டோர். அங்க பாத்தீங்களா வாட்டர் சப்ளை எல்லாமே இருக்கு பாருங்க. ப்ரொவிஷன் ஸ்டோர் மாதிரி இது. இங்க பாரு. சிக்காரா டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. சிக்காரா ரைடு வந்து டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு இப்போ. தேங்க்ஸ். இவங்க டிராஃபிக் ஜாம் போய்கிட்டு இருக்கு. ஒரே சமயத்தில் 3 போட்ஸ். ஃபுல் ஜாம். இங்கே ஃபுல்லாகவே இதெல்லாம் வந்து அவங்களோட வீடு ஓல எல்லாமே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய வீடாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு டிராஃபிக் சவுண்டு, ஹாரன் சவுண்டு எதுவுமே இல்லை பாருங்க. அங்கே பார்த்தீங்களா மேகி. மேகி ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், எங்கே போனாலும் மேகி தான். ஏன்னா 2 minutesல உங்களுக்கு ரெடி ஆயிடுது இல்லை. அதுவும் சுடுன்னு தருவாங்க. நான் குல்மார்க்ல சாப்பிட்டு வந்த மேகி சூப்பராக இருந்துச்சு. குளூர்ல வேற சூப்பராக இருக்கும். அதுதான் சரி, அது ஆல்வேஸ் வந்து அந்த மேகியோட டேஸ்ட் உங்களுக்கு இருக்கும் எப்போதுமே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட்டு இந்த குளூரில் சாப்பிடும்போது இன்னும் உங்களுக்கு அது டேஸ்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் எல்லாமே क्या बाजार? हाँ, इधर एक्चुअली इधर पेर वंदे मीना बाजार. नहीं, जाओ मेरा को उधर जाना पड़ेगा. सोनमार्ग का. हाँ, இதான் வந்து மீனா பஜாரா. அந்த ஃப்ளோட்டிங் பஜார்ன்ற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க ஃப்ரூட்ஸு எல்லாமே அபி காணாக்காயா. இது பாருங்க ஃபுல்லாகவே வந்து அந்த பஜார் தான். இங்கே பாருங்க எல்லாமே இருக்கு. ஆன்டிக்ஸ் இருக்குது, ஆர்னமெண்ட்ஸு, சாரீஸு,
அந்த பாருங்களேன் எல்லாமே ஷாப்ஸ் தான். செம்ம ப்ளசன்ட் வெதருங்க. இதெல்லாம் நம்ம இங்கே பாருங்க. அதே மாதிரி காஷ்மீரில் ஒன் ஆஃப் த மெயின் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது குங்குமப்பூ, சாஃப்ரான் வந்து இங்கே ஒரு ஏரியாவே இருக்குது, சாஃப்ரான் வேலின்னு சொல்லிட்டு. தென் கெஃபாரா சம்திங், என்ன அது? அது வந்து கடையில் எல்லா கடையிலும் இந்த மாதிரி தான் போட்டுருப்பாங்க. எல்லா கடையிலும் இந்த லெட்டர் தான், இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. கெசார். கேசர்னா அது இதுதான், KHE. சூப்பரா அந்த சாஃப்ரான் 5 கிராம். இங்கே நாங்களாம் ஒரு வீடு எடுத்திருக்கோம். அந்த இது அது நாங்கள் முடிஞ்சால் சென்ட் பண்ணி பார்க்குறோம். சூப்பராக அவங்கெல்லாம் சூப்பராக பேசுனாங்க. இன்னொன்று, இங்கே காஷ்மீரில் நம்ம புதுசாக கல்லில் எடுத்து இந்த ஒன்று பண்ணுவாங்க, ஷலிஜித்துன்னு ஒரு இது. அது வந்து களிம்பு, அந்த மரத்துலேருந்து வர ஏதோ ஒரு இதில் பண்ணுறாங்க. அதுவும் இங்கே கிடைக்குது நிறைய. 20 வயசு இல்லைனா 20 வயசு மேலே இருக்குது அவங்க தான் அது வந்து அது சாப்பிட்டா வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா உடம்பு எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாகவே என்ன மீனா பஜார் பாருங்க, எல்லாமே ஃப்ளோட்டிங் பஜார் தான். இங்கே உள்ள ஷால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க, ஸ்வெட்டர்ஸ், ஹேண்ட்லூம்ஸ். சிலிண்டர் பாருங்கள் எப்படி நம்ம சென்னையிலலாம் இந்த மாதிரி இதில் இங்கே கூட இந்த மாதிரி பைக்கில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க போட்லேயே கொண்டு போகுது, வேற லெவல். இருக்கும் போல ஆல்மோஸ்ட் இப்போயே நாங்கள் வந்துட்டோம், ஒரு மோர் தென் கிலோமீட்டர் வந்துட்டோம் நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஒரே க்ரௌடு தான். இங்கே பாருங்க, ஒரே ஷிகாராஸ் தான். ஹாய், சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பாருங்க. இங்கே மினி சூப்பர் மார்க்கெட், கஃபே எல்லாமே இருக்குது பாருங்க. ஹைதர் மூவி. அந்த ஹைதர் மூவியில் வந்த சூப்பர் மார்க்கெட் தான். ஹைதர்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. ஸோ ஹைதர் பாயிண்ட்ன்றாங்க இது. ஸோ அந்த ஹைதர் மூவியில் வந்த சூப்பர் மார்க்கெட் தான். ஹைதர் பாயிண்ட் எல்லாமே. ஏஷியன் கிராஃப்ட்ஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்களா 13 நிமிஷம் மோட்டர் போட் வந்து பார்த்தீங்களாங்க. இதில் மோட்டர் போட்டும் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்லி இந்த ரோவிங் தான். ஏன்னா வாட்டர் பொல்யூட் ஆகும்ல அதுக்கு தான். ஆமாம், இங்கே எல்லாமே ரோவிங் தான் ஃபுல்லாகவே. ஃபுல்லாக ஹோட்டலில் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க.